ஒரு மாணவி கூட என்னுடைய கிளாஸ்ல ஃபெயில் ஆனதில்லை. அதுதான் என்னுடைய பாஸ் மார்க். நான் வெற்றி பெற்ற இடம் அதுதான். அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்லை, ஃபெயிலாக விடுறதில்லை. ஏன் தெரியுமா? எதையும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து விட முடியாது. படிப்பது எப்படி என்றுதான் சொல்லி தர முடியும். I cannot teach everything. I can inspire to study. படிப்பதற்கு அவர்களை நான் உற்சாகப்படுத்த முடியும். அதற்கு நான் முன்னுதாரணமாக நிற்க முடியும். ஆசிரியர்கள் இதைத்தான் செய்ய முடியும். காலையில் கூட நான் சொன்னேன், ஆசிரியர்களுடைய கால்களில் விழுந்து நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். இங்கே ஆசிரியர்கள் இருப்பீர்கள், இல்லை என்றாலும் என் பேச்சு போய் சேரக்கூடிய இடத்தில் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து உங்கள் வகுப்பில் வரும் மாணவர்களுக்கு உங்கள் அறிவை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் உங்கள் அறிவை பெறுவதற்காக உங்கள் வகுப்பிற்கு வரவில்லை, தங்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக உங்கள் வகுப்பிற்கு வருகிறார்கள். அந்த பணியை யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த ஆசிரியர்களாக இருக்க முடியும். அந்த சொல் உன்னிடத்தில் இருக்கிறதா? நான் சொல்றேன் பாருங்க. சொல் 10 பாட்டு இருக்கு குறள்ல. அதுல ஒரு பாட்டு என்ன தூங்கவே விடா, எப்ப நினைச்சாலும் தூங்க விட மாட்டாங்க எனக்கு அந்த பாட்டு. நான் சொன்ன உடனே திருப்பி சொல்வீங்க நீங்க, தீயினால் ஆறாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீயினால சுட்ட புண்ணு. நான் எப்பவுமே விஷுவல் காட்டுவேன் கிளாஸ்ல. அதனால தான் பிள்ளைங்க ஃபெயில் ஆறதில்லை. தியரி சொன்னா ஃபெயில் ஆயிரும். விஷுவல் காட்டணும். விஷுவல் காட்டினா மறக்காது. எதையும் விஷுவலைஸ் பண்ணீங்கன்னா மறக்காது. பாருங்க, தீக்காயம் ஏற்படுது, புண்ணு இருக்கா? கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது? ஆறுது. ஆறிடுதா? எது ஆறுது? புண்ணு ஆறுது. எது ஆறல? மேல இருக்கிற வடு ஆறல. சொல்லுக்கும் தீக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்றான் அந்த குறள்ல வள்ளுவன். தீ இருக்குல்ல, உள்ள ஆறிடும், வெளியில ஆறாது. சொல்லு இருக்குல்ல, வெளியில ஆறிடும், உள்ள ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு